ஹாய். வணக்கம். இன்றைய தினம் இலங்கை பார்வையற்றோர் அறக்கட்டளையினுடைய ஃபவுண்டேஷன் ஃபார் த பிளைண்ட் யூடியூப் சேனலாக இணைந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நேர்களுக்கும் இனிய புதுவருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இன்றைய தினம் திரு வேலன் சுவாமிகள் ஐயா அவர்களிடம் இன்றைய தினம் நாங்கள் இந்த வருடத்திலே முதலாவது காணொலியை பதிவு செய்வதற்காக வந்திருக்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஜெயராஜ். வணக்கம் நேயர்களே. நாங்கள் இலங்கை பார்வையற்றோர் அறக்கட்டளையினுடைய அநேகமான நிகழ்வுகளே எங்களுடைய திரு வீரன் சுவாமி ஐயா அவர்கள் கலந்து கொண்டு எங்களுடைய பார்வை புலனை எல்லாம் அவர் சொல்வார், நீங்கள் அப்படியெல்லாம் யோசிக்க கூடாது, நீங்களும் சாதிக்க துணிந்தவர்கள், உங்களாலும் இயலும் என்ற வகையிலே எங்களை தட்டி கொடுத்து மேல் நோக்கி கொண்டு செல்பவர். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அவர் ஒரு நல்ல சமூக சேவையாளர், அதைவிட ஒவ்வொரு ஈழத்து மக்களுக்காக குரல் கொடுப்பவர். பல தடவைகள் அவர் தனது வாழ்விலே மக்களுக்காகவே தனது வாழ்வை அர்ப்பணித்த ஒரு குரு முதல்வராக இங்கே இருக்கின்றார். அவரிடம் இன்றைய தினம் நாங்கள் ஒரு காணொலி ஒன்றை செய்ய வந்திருக்கின்றோம். ஐயா அவர்களே, நீங்கள் இந்த எங்களுடைய பார்வையற்ற சமூக சார்பிலும் இந்த எங்களுடைய உலகவாழ் ஈழத்து மக்கள் சார்பிலும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? ஆமாம், இன்று பிறந்திருக்கின்ற 2026 ஆண்டு ஆங்கில புதுவருட வாழ்த்துக்களை அனைத்து உறவுகளுக்கும் முதற்கண் தெரிவித்துக் கொண்டு, இலங்கை பார்வையற்றோருக்கான அறக்கட்டளை த ஃபவுண்டேஷன் ஃபார் த பிளைண்ட் இந்த யூடியூப் காணொலி வலைத்தளத்தின் ஊடாக இன்றைய இந்த ஆங்கில புதுவருட வாழ்த்துக்களை உங்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஏற்கனவே எங்களுடைய ஜெயராஜா அவர்கள் குறிப்பிட்டது போல இலங்கை பார்வையற்றோருக்கான அறக்கட்டளை பல பணிகளை திடகாத்திரமாக வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே முன்னெடுத்து வருகின்றார்கள். அந்த விதத்திலே எங்களுடைய பார்வையற்றவர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு ஒரு அற்புதமான களமாக இந்த யூடியூப் சேனலை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை இந்த நன்னாளிலே பிரார்த்தனை செய்து கொண்டு, எங்களுடைய பார்வையற்ற உறவுகள் தங்களுடைய திறமைகளை, குரல் வல்லமைகளை, தமிழ் இலக்கிய ஆற்றல்களை வெளிக்கொண்டு வரக்கூடிய விதத்திலே பேச்சுக்களாக இருக்கலாம், பாடல்களாக இருக்கலாம், பட்டிமன்றங்கள், கவிதைகளாக இருக்கலாம், இப்படி அவர்கள் தங்களுடைய ஆற்றல்களை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு களமாகவும், எல்லா மனிதர்களாலும் சாதிக்க முடியும், இறைவன் அனைவருக்கும் அளப்பெரிய ஆற்றலை கொடுத்திருக்கின்றான், அந்த ஆற்றலை வெளிப்படுத்துகின்ற அணுகுமுறைகளிலும் வழிமுறைகளிலும் மாற்றங்கள் ஏற்படலாமே தவிர அனைவராலும் சாதிக்க முடியும் என்ற ஒரு அடிப்படையிலே மிகவும் உற்சாகமாக அவர்கள் இந்த முயற்சியை முன்னெடுத்து வருவதும், அவர்களுடைய ஏனைய பணிகள், பார்வையற்ற சமூகத்துக்கு அவர்கள் ஆற்றி வருகின்ற பணிகள் மிகவும் பாராட்டத்தக்கவை என்பதையும் சொல்லிக்கொண்டு, உங்களுக்கு தெரியும், ஒரு 100 வருடங்கள் என்பது நூற்றாண்டு என்று நாங்கள் சொல்கிறோம். அந்த நூற்றாண்டிலே கால் நூற்றாண்டு என்பது 25 வருடங்களை குறிக்கிறது. ஆக ஆங்கில வருடமாக இந்த 2026 ஆண்டு பிறந்திருக்கிறது என்றால் 2025 நிறைவடைந்திருக்கிறது. 2000 ஆண்டு, அதாவது மிலனியம் என்று சொல்லப்படக்கூடிய 2000 ஆண்டுகள் இந்த பூமி பந்திலே நிறைவடைந்ததன் பிற்பாடு முதல் காலாண்டு நிறைவடைந்திருக்கிறது. 25 வருடங்கள் முதல் காலாண்டு, ஃபர்ஸ்ட் குவார்டர், முதல் காலாண்டு நிறைவடைந்து இப்பொழுது 2வது காலாண்டிலே இன்றைய தினம் நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையிலே இந்த முதல் காலாண்டு என்பது 2000 இருந்து 2025 வரையான அந்த 25 வருட காலப்பகுதிகள் எங்களுக்கான ஈழத்தமிழர்களுக்கான பேரவலங்கள் நடைபெற்ற காலங்களாகவும், 2009 முள்ளிவாய்க்கால் கொத்து கொத்தாக எமது உறவுகள் ஒன்று அளிக்கப்பட்ட ஒரு மிகவும் ஒரு துர்ப்பாக்கியமான காலப்பகுதியாகத்தான் இருந்திருக்கிறது. அந்த விதத்திலே இப்பொழுது பிறந்திருக்கிற இந்த 2026 ஆண்டு ஆங்கில புத்தாண்டு ஈழத்தமிழர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை, விடிவை காட்ட வேண்டும். தமிழர்களுடைய வாழ்விலே சுதந்திரம், சுபீட்சம், சாந்தி, சமாதானம், அமைதி அனைத்தும் மலர்ந்து எங்களுடைய மக்கள் இந்த மண்ணிலே முழுமையான அபிலாஷங்களுடன் வாழ வேண்டும், அதற்கு வழி பிறக்க வேண்டும் என்று இந்த ஒரு நன்னாளிலே எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து மீண்டும் சிவகுரு ஆதீனத்தினுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் அனைத்து உறவுகளுக்கும் தெரிவிப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.
நன்றி ஐயா. நீங்கள் சாதாரணமானவர் அல்ல. இந்த நல்லூரான் மதியிலே நல்லூரான் வாயிலே இருந்து கொண்டு எங்களுடைய பார்வையற்றவர்களுக்கு பலவிதமான தேவைப்பாடுகள் இருக்கின்றது. நாங்கள் இன்று வரை நிரந்தரமான இடம் இல்லை. நாங்கள் தற்காலிக இடங்களிலே இருந்து வருகின்றோம். நிச்சயமாக புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவர்கள் இந்த யூடியூப் அலைவரிசையை பார்ப்பவராக இருந்தால், முதல் தடவையாக இந்த யூடியூப் சேனலை பார்ப்பவராக இருந்தால் எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களையும் ஆதரியுங்கள். நீங்கள் ஐயா புலம்பெயர் உறவுகள் ஆக இருந்தால் ஐயாவிடம் தொடர்பு கொண்டு எங்களுடைய பார்வையற்றவர்களுக்கு நீங்கள் உங்களால் இன்னும் உதவி செய்ய வேண்டுமாக இருந்தால் நேரடியாக ஐயாவையும் தொடர்பு கொண்டு எங்களையும் தொடர்பு கொண்டு எங்களுடைய பார்வையற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம். இறுதியாக ஐயா, நீங்கள் புலம்பெயர் பேசுகிற உறவுகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? நிச்சயமாக புலம்பெயர்ந்து வாழுகின்ற எமது உறவுகள், நீங்கள் புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் உங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் எங்களுடைய தாயகத்தின் மேலே இருக்கின்றன என்பதை நாங்கள் நன்கு அறிவோம். இங்கே நாங்கள் எங்களுடைய நில உரிமைகளுக்காகவும் அடிப்படை வாழ்வுரிமைகளுக்காகவும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நீங்கள் உங்கள் புலம்பெயர் தேசங்களிலே நிதி வல்லமை மிக்கவர்களாக இருக்கிறீர்கள். இன்றும் தாயகத்திலே இருக்கக்கூடிய எமது உறவுகளுக்கு உங்களுடைய நிதிகளை அவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய விதத்திலே, அவர்கள் தங்களை தாங்களே கட்டியமைக்கக்கூடிய விதத்திலே அந்த நிதிகளை நீங்கள் வழங்கி, இப்படியான இலங்கை பார்வையற்றோருக்கான அறக்கட்டளை போன்ற நிறுவனங்களுக்கு உங்களுடைய ஆதரவை நீங்கள் வெளிப்படுத்தி நிற்க வேண்டும் என்றும் இந்த புதுவருட நன்னாளிலே நாங்கள் அன்போடு வேண்டி நிற்கின்றோம். ஏனென்றால் புலம்பெயர்ந்து வாழுகின்ற எமது உறவுகளும் தாயகத்திலே வாழுகின்ற நாங்களும் என்று அனைவரும் இணைந்துதான் எமது தேசத்தை கட்டி எழுப்ப வேண்டும். தேச கட்டுமானம் என்பது கல்வி, பொருளாதாரம், மருத்துவம், சுகாதாரம், கலைவன்பாடு, விளையாட்டு என்று அனைத்து துறைகளையும் நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதே போல பார்வையற்ற சமூகம் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இப்படியான எங்களுடைய சமூகத்திலே இந்த யுத்தத்தினாலும் ஏனைய காரணங்களினாலும் அல்லற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களையும் கட்டியெழுப்ப வேண்டிய, அவர்களுக்கான வாழ்வியலையும் உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பும் புலம்பெயர் மக்களுக்கு உங்களுக்கு இருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையிலே உங்களுடைய பணிகளையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று வினயமாக வேண்டி நிற்கின்றோம். நன்றி ஐயா, நன்றி. இவ்வளவு நேரப்பளவிலும் அதாவது நாங்கள் வந்து கேட்டவுடனே எந்த சந்தர்ப்பத்திலும் மறுக்காமல் சலிப்பும் இல்லாமல் உடனடியாக இன்முகத்துடன் என்றும் எங்களை ஆதரிக்கின்ற எங்கள் ஐயா அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.